பிடியதன் உருவமை குலமிகு கரையது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுண பரப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமலெடுத்து எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை சதய நட்சத்திரம் சிறப்பாக கூடிய சுபதினத்தில் ஆங்கில மாதமாகிய நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கின்றது மலர்கின்றது. தொழில் முக்கியம்னா கண்டிப்பா 12-11 கால பைரவ அஷ்டமி. ஓம் கால துவஜாய வித்மிகி சூலஹஸ்தாயித்மிகி தன்னோ பைரவ பிரஜோதயாத்னு சொல்லுவாங்க. அந்த காயத்ரி மந்திரத்தை காலையில் 108 சாயந்தரம் 108 மிளகு தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 பைரவருக்கு போய் நீங்கள் கும்பிடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வரளி மாலை வாங்கி போடுங்க, ஜம்பிங்கி மாலை பியூர் நெய் வாங்கி ஊற்றுங்க. விளக்கெல்லாம் போட வேண்டாம். கற்பகிரகத்தில் நெய் வாங்கி ஊற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. முதல் அர்ச்சனை சுவாமி பேருக்கு, அப்புறம் மற்ற உங்கள் பேருக்கு. அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா கால பைரவஷ்டமி தொழிலுக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, கர்மத்துக்கு அதிபதி, அதனால எல்லாத்துக்கும் அதிபதி கால பைரவர் தான். மீன ராசி காலபுருஷனுக்கு 12. காலபுருஷனுக்கு மதிப்பை கொடுப்பது, காலபுருஷனுக்கு மரியாதை கொடுப்பது, காலபுருஷனுக்கு வணக்கத்தையும் வாழ்த்தையும் கொடுப்பது, காலபுருஷனுக்கு செல்வத்தை கொடுப்பது, சீராக இருப்பதை கொடுப்பது, கொஞ்சம் பிரஸ்டீஜை கொடுப்பது, அரசியலை குதிப்பது, அரசியலின் ஆதிக்கத்தை செலுத்துவது, அரசியல் ஆதிக்கத்தை செலுத்துவது. கடகமா விருச்சகமா மீனமா வந்து பாடுறா வா, உனக்கு 4ன்னா எனக்கு 4 ஆள் இல்லையா? இது யார் சொல்றது? நெருப்பு நீரும் தான் பேசும். இந்த நெருப்பு நீருக்கு பின்னாடி தான் மற்றதெல்லாம் போயிட்டு இருக்கோம். இந்த நெருப்பு நீளம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெச்ஓடியா இருப்பாங்க, ஜிஎம்ஆ இருப்பாங்க, ஜிஹெச்ஆ இருப்பாங்க, சிஎம்டியா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே பாருங்க மினிஸ்டர், கவுன்சிலர் இருக்கிறது யார் தெரியுமா? கவுன்சிலர் இருக்கவங்களாம் மகர ராசிக்காரன். கவுன்சிலர் இருக்கிற மகர ராசி இருப்பாங்க, நான் கும்பராசி இருப்பாங்க, கன்னி ராசி இருப்பாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் அது கீழே தான் இருப்பாங்க. மேலே உள்ளவங்க போகிற இந்த நீரும் நெருப்பு தான். அவங்ககிட்ட யாருமே நிற்க முடியாது. அந்த வேலையை பார்த்துட்டியா, இந்த வேலையை பார்த்துட்டியா, பைசா ரெடி ஆயிடுச்சா, வந்துடுச்சா, வாங்கிட்டியா, போயிட்டியா, போடு அடுத்து வா, நாள் நெருங்கிடுச்சு, டிசம்பர் முடிய போகுது, நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரப்போகுது. அப்போ மீனமெல்லாம் எப்படி இருக்கணும்? என்ன நடக்குது? 7.5 முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா. முதல் சுற்று மூச்சு விடக்கூடாது, 2வது சுற்று கொஞ்சம் நடக்கலாம், 3வது சுற்று கொஞ்சம் ஓடலாம். பார்த்தீங்களா? முதல் சுற்று மூச்சு விடக்கூடாது, 2வது சுற்று நடக்கலாம், 3வது சுற்று ஓடலாம். பர்சன்டேஜ் தான் நவக்கிரகங்கள் நமக்கு அளந்து கொடுத்துருக்காங்க. நீ என்ன செஞ்சாலும் உனக்கு ஆக்டிவ், என்ன செஞ்சாலும் சரி உனக்கு அது வந்து உன்னைத்தான் வந்து சேரும். அதனால தான் மீனராசி நேயர்களுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. பயப்பட வேண்டாம், 7.5 வரத்தானே செய்யும். மீனத்தில் 7.5க்கு பயப்படுறவங்க அடுத்து அண்ணாச்சி இருக்காருல்ல, அடுத்து மேசத்தில் இருக்காரு தளபதி. மேசத்தில் இருக்கிறதுக்கு என்ன பாடுபடுத்துவாருங்கிறத பார்த்து ரொம்ப கவனமாக இருங்க. மேசராசிக்காரங்க ஜென்மச்சனியா வரும்போது என்ன பாடுபடுத்துவாங்கிறது ரொம்ப கவனமாக இருங்க. மீனத்துக்கு அப்படி மீனத்து ராசிக்கு அப்படி வரவே வராது. ஏன்? அந்த ஆதிக்கத்தின் தந்தை, அந்த ஆதிக்கத்தின் அதிபதி குரு. அப்ப சனி குருவும் உங்களுக்கு எந்த காலத்திலையும் அந்த அந்த சமம். 4 ரூபா சாப்பிட்டியா, எனக்கு 2 ரூபா கொடு. ஆனால் மேசம் அப்படி இல்லை, நீ 4 ரூபா சாப்பிட்டா எனக்கு 8 ரூபா கொடுன்னு கேட்கும். இல்லைன்னா சண்டை, இல்லைன்னா மண்டை உடையும். அதனாலதான் மீனத்தில் இருக்கிறவங்க பாருங்க, அந்த பிரஸ்டீஜ் பார்ப்பாங்க, பிரஸ்டீஜ் அதிகமாக பார்ப்பாங்க. உதவின்னு எல்லாத்துக்கும் செய்வாங்க, உதவின்னு எல்லாத்துக்கும் போய் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ எந்த காலத்தில் நிற்க மாட்டாங்க. செய்யக்கூடாதுன்னா உதவி தான். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, திருடியாவது உதவி செய்வோம். அம்மா பணத்தை உண்டியில் திருடியாவது 4 பேத்துக்கு போய் டீ வாங்கி கொடுப்போம். இது மீனத்துக்கு உரிய சொத்துக்களாகும், மீனத்துக்கு உரிய குணங்களாகும். ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். என்றையாவது ஒரு நாளாவது நீங்க வெளிநாடு போய் தான் ஆகணும். டியூ டு அப்ராட் கண்ட்ரிக்கு எலிஜிபிலிட்டி ஃபார் மீனராசி.
வெளிநாட்டு வாழ்க்கை, நீர், மீன் சம்மந்தப்பட்டது, ஜலம் சம்மந்தப்பட்டது, ஷிப்பு சம்மந்தப்பட்டது. எங்கெங்க உங்கள் பையன் ரமேஷை காணா? ஐயா, அவர் 6 மாதம் கப்பலில் இருப்பார், 6 மாதம் தரையில் இருப்பார். தரையில் 6 மாதம், நீரில் 6 மாதம், நிலத்தில் 6 மாதம். இது யாருக்கு சொந்தம்? மீனத்துக்கு சொந்தம். அதில் 7.5 நடக்கும்போது 2வது சுற்றுனா கொஞ்சம் பயப்படுது. முதல் சுற்றுனா அவர் வருஷம் பூரா நீரில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு மரியாதை உண்டு, அப்படி இருந்தால் அதுக்கு ஆதிக்கம் உண்டு, அப்படி இருந்தால் இந்த நவக்கிரகத்துடைய தொந்தரவு குறைவு, நவக்கிரகங்களுடைய தொந்தரவு குறைவு. எனவே தயவு செய்து மீனராசி நேயர்கள் நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு உரிய தொழிலை செய்யுங்க. நான் சொல்லப்பட்ட அந்த தொழிலை மட்டும் பண்ணுங்க, வேற எந்த தொழிலுக்கும் போக வேண்டாம். ஆனால் வரக்கூடிய இந்த நவம்பர், டிசம்பர், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்தில் எல்லா வகையிலையும் நண்பர்கள்னாலும் சரி, குறிப்பாக கணவன் மனைவி உறவுனாலும் சரி, ஏன்னா உபயத்துக்கு உபயம் பகை. சமசப்தம ராசின்னு சில பேர் பொறுத்த எழுதி கொடுத்துருவாங்க. இங்கே படுற மாதிரி எங்களுக்கும் தெரியும். என்ன பதில் சொல்றதுனே தெரியாது, என்ன பதில் சொல்றது தெரியாது. உபயத்துக்கு உபயத்தை சேர்க்கறதுக்கு என்ன பதில் சொல்றது தெரியாது. அந்த மாதிரி சிக்கல், அந்த சிக்கல்லாம் இருக்குது. எனவே தயவு செய்து மீனராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு போக்குவரத்தில் கவனமாக இருங்க, நண்பர்கள்ட்ட கவனமாக இருங்க, கணவன்கிட்ட கவனமாக இருங்க, வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க, தொழிலாளிகிட்ட கவனமாக இருங்க, பார்ட்னர்ஷிப்கிட்ட அறவே ஒழிச்சிருங்க. வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, நாட்கள் நடக்கலை, நாட்கள் ஓடலை, நாட்கள் பறக்கின்றது, நாட்கள் பறக்கின்றது. அழகாக 1 வருஷம் முடிஞ்சிச்சு. 1.5 வருஷம், 1.5 வருஷத்தில் 6 மாதம் ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொரு 1 வருஷம் தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த 1 வருஷத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுங்க, கிங்கா வந்துடலாம். உங்கள் தசாபத்தியை பார்த்தீங்கன்னா கிங்கா வந்துடலாம். சனி கொடுப்பதை யார் தடுப்பார்? சனி கெடுப்பதை யார் தடுப்பார்? சனி கெடுப்பதையும் யாரும் தடுக்க முடியாது, கொடுப்பதையும் யாரும் தடுக்க முடியாது. யாருனாலும் ஒன்றும் செய்ய முடியாது, யாருனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. தயவு செய்து 7.5 சம்பந்தப்பட்டது நடக்கிறதுனால மீனராசி நேயர்கள் சற்று யோசித்து செய்யுங்கள். செய்யாட்டியும் பரவாயில்லை, கம்முன்னு வீட்டில் செவனேன்னு வீட்டில் இருங்க, செவனேன்னு வீட்டில் இருங்க. சனீஸ்வரன் வழிபாடு, கருங்குவளை வழிபாடு ஒன்றுமே வேண்டாம். ஒவ்வொரு திங்கக்கிழமை அதுவும் வேண்டாம். சனி ஞாயிறுல வாங்க, திங்கக்கிழமை ஆஃபீஸ் போக வேண்டாம்னு திட்டுவீங்க எங்களை. சனிக்கிழமை ஒரு 48 சனிக்கிழமை வன்னி இலைன்னா பாதி பேத்துக்கு தெரியாது. அந்த வன்னி இலையை மாலையாக கொடுத்து பிள்ளையாருக்கும் விநாயகர் பெருமானுக்கும் சனீஸ்வரனுக்கு போட்டுவாங்க. சனிக்கிழமை 8 விளக்கு 16 விளக்கெல்லாம் தேவையில்லை. ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்க, கற்பக்கிரகத்தில் எரியும் பார்த்தீங்களா, மூலஸ்தானத்தில் எரியுதில் எண்ணெயை ஊற்றிடுங்க. இப்போல்லாம் அதுதான் பெஸ்ட்டு. இல்லாமல் மொத்தமாக ஒரு இடத்துல தீபம் வச்சுருப்பாங்க, அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க. பிரதர்ஷனம் மட்டும் 8 சுற்று சுற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தால் சுற்றுங்க. 48 சனிக்கிழமை போங்க. நீங்கள் நினச்ச காரியம் நடக்கலைன்னா என்னைய ஃபோனில் திட்டுங்க. அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு நல்ல நேரம். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு மகத்துவமான இந்த நவம்பர் மாதம் எல்லா வகையிலும் சிறப்பாக அமையும். உன்னதமான உத்தமமான ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபரிய மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும். யாருக்கு? மேஷம் டு மீனத்திற்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.